கலை பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. எதிரிக்கு மன்னிப்பு இருக்கு, துரோகிக்கு மன்னிப்பே கிடையாது. ஷாருக்கால போய் நக்கிட்டு இருக்காரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் பார்வதி இல்லாம ஒரு ப்ரோமோ கண்டென்ட்டே இல்ல மக்களே. அதாவது நீங்க என்ன ஜெயிலே தூக்கி போட்டாலும் என் வாயை வச்சு பேசியே கண்டென்ட் கொடுப்போம்டா அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். விஜய் பார்வதி கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு கலை படம்லாம் பார்த்தா வருத்தமா இருக்குடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் காலையில விஜய் பார்வதியா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா விஜய் பார்வதியை சொல்லும் போது கை தட்டி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் வச்சுதான் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் என்ன சொல்றான்னா, எதிரிக்கு கூட மன்னிப்பு இருக்கு, துரோகியெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் கமருதீன் தர்பூசணியை பீஸ் போட்டு சாப்பிட்டுணும், அந்த ஆள் தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான், துஷாரோட காலை நக்கி பொழைக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் சொல்றாரு. அவரு நிறைய வேர்ட்ஸ் விட்டு அதை விஜய் அட்ரஸ் பண்ணாம அவர் கேஷுவலா இவர் ஃப்ரீயா விட்டதுனால அவர் தகாத வார்த்தைகளை இந்த வீட்டுல நிறைய யூஸ் பண்றாப்புல. அதே மாதிரி வயலன்ஸ் நிறைய கையில் எடுக்கிறாப்புல. இந்த வாட்டி விஜய் அவரை வச்சு செய்ய போறாருன்றது கன்ஃபார்ம் மக்களே, 100% நான் சொல்றேன். விஜய் கமருதீனை செய்வாப்புல. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லோ கார்டும் கம்பல்சரி கமருதீனுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டுல வேர்ட்ஸ் விட்டுருக்காப்புல, அடிக்கிறதுக்கு போயிருக்காப்புல, நிறைய தேவையில்லாத வார்த்தை, பொம்பளை பொறுக்கி, அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் அநாயகா இந்த வீட்டுல நிறைய பண்ணிருக்காப்புல. அதனால விஜய் கிழிச்சு தொங்க விட போறாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி விக்ரமையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது இவன் நம்மள சண்டை மட்டும் போடாதீங்க, அதுல கிரியேட்டிவ் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளையும் சொல்றான். அதாவது இவரும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல விஜய் பார்வதி தான் சொல்லியிருந்தாரு. அதாவது மொத்தம் 12 பேர் சொல்லியிருந்தாங்க, அதுல விக்ரம் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை தான் இங்க எடுத்து காமிக்கிறாங்க. இவன் சைலண்ட் கில்லர் தான், இவன் நம்மளே குத்துவான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, நம்மள ஜெயில போட்டு அவங்க மட்டும் இந்த வீட்டுல இப்ப எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்கடா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கடா அப்படின்ட்டு நம்ம விஜய் பார்வதி இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், வாயை வச்சே ஒருத்தர் கண்டென்ட் கொடுக்க முடியும்னா அது நம்ம விஜய் பார்வதியால மட்டும்தான் முடியும். ஜெயில இருந்தாலும் நான் கண்டென்ட் கொடுப்பேன்டா அப்படின்ட்டு விஜய் பார்வதி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க மக்களே. வேற ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். இதோட ப்ரோமோ முடிஞ்சிச்சு. எல்லாமே லைவ்ல வந்துச்சு, எல்லா ப்ரோமோவும் லைவ்ல வந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் வீட்டுல. ஏன்னா வெள்ளிக்கிழமைனாலே எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. நாளைக்கு இன்னும் சுத்தம் ஒண்ணுமே இருக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறமேட்டு எதனா ப்ரோமோ வருதான்ட்டு. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருக்காங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.